தொடர்ந்த இந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக உபா சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். விவரங்களை வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், உபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது சட்டவிரோத செயல்கள் தடுப்பு பிரிவு தான் இந்த சட்டத்தின் விளக்கமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வேறு எந்தெந்த கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது? இப்ப வரைக்கும் யாரெல்லாம் இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள்? முழு விவரம் என்ன? நாட்டையே உலுக்கிய டெல்லி கார் வெடிப்பு தொடர்பாக பல்வேறு விசாரணைகளை மேற்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு யூகங்கள் அடிப்படையில கருத்துக்களை தெரிவிக்கப்பட்டக்கூடிய நிலை. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு உரிய உண்மையான காரணத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம் என மத்திய உள்துறை அமைச்சர் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் டெல்லி கார் விபத்து தொடர்பாக உபா சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். உபா சட்டம் என்பது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் 1967 என்பதும் சுருக்கமாகும். இந்த சட்டம் என்பது இந்தியாவில் சட்டவிரோத நடவடிக்கைகள் மற்றும் பயங்கரவாத அமைப்புகளை தடுப்பதை நோக்கமாக கொண்டு இந்த சட்டம் என்பது உருவாக்கப்பட்டது. இந்தியாவுடைய ஒருமைப்பாடு, இறையாண்மை, பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய செயல்களை கையாளுவதற்கான அதிகாரங்களை இந்த உபா சட்டம் என்பது வழங்குகிறது. குறிப்பாக பயங்கரவாத செயல்களில் ஈடுபடும் அல்லது அவற்றை ஆதரிக்கும் நபர்களுக்கு எதிராக இந்த சட்டம் பயன்படுகிறது. காவல்துறைக்கு அதிக அதிகாரத்தை அளிக்கக்கூடியதுதான் இந்த உபா சட்டம். அந்த வகையில இந்த சட்டம் என்பது திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இது கூடுதலா பார்க்கப்படுது காவலர்களுக்கு அதிக அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில இந்த சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது. இதில் கைது செய்யப்பட்ட நபரை 30 நாட்கள் வரை காவலில் வைத்திருக்கலாம். அவர்களுடைய சொத்துக்களை முடக்குவதற்கான அதிகாரங்களும் இருக்கிறது. இந்த நிலையில்தான் டெல்லி கார் வெடிவிப்பு தொடர்பாக உபா சட்டத்தின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்திருக்கிறது டெல்லி காவல்துறை. டெல்லி செங்கோட்டையில் கார் வெடித்து சிதறியதில் 9 பேர் உயிரிழந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் தீ காயங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில இந்த கார் வெடி விபத்து தொடர்பாக உபா சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வெடி விபத்துல தீ காயங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற நபர்களை மத்திய உள்துறை அமைச்சர் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலை தெரிவித்ததற்கு பிறகாக இந்த கார் வெடிப்பு நிகழ்ந்த அந்த இடத்தில் அவர் நேரடியாக நேற்று இரவே அவர் பார்வையிட்டிருந்தார். இந்த நிலையில இன்றைய தினம் இது குறித்து பிரதமர் மோடியிடம் அவர் எடுத்துரைத்து பிரதமர் மோடி தலைமையில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவு இருக்கிறது. நாட்டையே உலுக்கிய டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக டெல்லி காவல்துறை உபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களிலும் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறது.